எங்கேயோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைனா வேதனைப்படுறோம். எங்கேயோ நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் ஒரு வேளை ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரிச்சு போகிறாங்க அப்படின்னா நம்ம மனசு எவ்வளோ துடிக்குது, எவ்வளோ வேதனைப்படுறோம். எத்தனை நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும், நம்முடைய பாவ அக்கிரமங்களுக்கு வேண்டி இந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விலக்கிரமாக நமக்கு கொடுத்தாரு. அவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிரியமானவர்களே. நினச்சி பாருங்களேன். அவர் நமக்காக மட்டும்தான் வாழ்ந்தார். அவர் நமக்காக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்மளை மட்டும்தான் நம்பினார். இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் அவருக்கு உண்மையாக இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் அவருக்கு உண்மையாக ஓடுறோம்? இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் அவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் அவருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து காணிக்கிறோம்? பிரியமானவர்களே, அவர் விஷயம் மட்டும் சொல்கிறேன். யாரை வேணால் காயப்படுத்தலாம், யாரை வேணால் குற்றப்படுத்தலாம். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஆராதிக்கிற இயேசப்பா மட்டும் காயப்படுத்தக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற இயேசப்பாவுக்கு மட்டும் நம்ம ஒரு நாளும் துரோகம் காணிக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை பிரியமானவர்களே. அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் அவரை நீங்கள் ஏமாற்றாதுங்க, அவருக்கு துரோகம் செய்யாதுங்க, உண்மையாக ஆராதிங்க, ஐக்கியத்தோடு கூட இருங்க, ஒரு மனமாக இருந்து ஜெபிங்க, உன்னதத்தோடு ஆண்டவரை ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ.